Let's start. Good morning, everyone. So thank you for your time. இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு ஐ திங்க் நிறைய பேர் போன வருஷம் அதில் வாலண்டியர் பண்ணியிருப்பீங்க, பட் கொஞ்சம் பேர் புதுசாக இருக்கீங்க. ஸோ நான் ஒரு குயிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். அது முடிஞ்சு இதில் ஹேண்ட் ஓவர் டு வினோதினி டீச்சர். அவங்க வந்து சிலபஸ் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரூபா வில் எக்ஸ்பிளைன் இந்த டீம் வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய ரோல் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இலுப்பை தோப்புன்னு ஒரு கிராமம் இந்தியாவில், தஞ்சாவூர் பக்கத்தில் ரொம்ப சின்ன கிராமம். we had an opportunity to go there last year. It's a big school, but attendance வந்து ரொம்ப கம்மி. The whole high school from 6th to 12th grade வரைக்கும் பார்க்கும்போது there's only 300 kids, right? So each grade has only like 15-20 kids அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்கூலுக்கு லாஸ்ட் இயர் 9th grade பசங்களுக்கு we taught English, spoken English. இங்கிருந்து ஜூம் கூகுள் மீட் வழியா டீச் பண்ணோம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் கிளாஸஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் இன்ட்ராக்டிவா நிறைய கேம்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி, இங்க உள்ள டீம் வாலண்டியர்ஸ் அங்க உள்ள கிட்ஸ் கூட பேச வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே மார்னிங் 9 to 5 வரைக்கும் நிறைய ட்ரெடிஷ்னல் கிளாஸ் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். ஏன்னா அவங்கள வந்து ஏர்லியா வர சொல்றோம். அவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 8 to 9 அவங்களோட இந்தியா டைம்ல வர சொல்றோம். ஸோ கொஞ்சம் ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோதினி டீச்சர் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கஸ்டம் சிலபஸ் மாதிரி பண்ணி அதை பண்ணோம். ஸோ நம்ம வந்து we did for 4 months, ஒரு ஆல்மோஸ்ட் 5 months மாதிரி பண்ணணும். அனதர் 5 months சான் அன்டோனியோ தமிழ் சங்கத்துல இருந்து இதே மாதிரி ஒரு சிமிலர் குரூப், அதே மாதிரி அங்க ஒரு அடல்ட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து தி கண்டினியூட் த கிளாஸ். ஸோ 1 year ஃபுல்லா அந்த கிளாஸஸ் பண்ணி முடிச்சோம். கிளாஸ் பண்ணி முடிச்ச பிறகுதான் we had an opportunity to go there. அங்க போய் ரூபா, நான், ஃபேமிலி எல்லாரும் போய் அங்க மீட் பண்ணும்போது we got the feedback that the kids really enjoyed. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. many of them felt comfortable. முதல்ல அந்த கிளாஸ் பிகின் பண்ணும்போது நிறைய பேர் ஷையா, ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாம இருந்தாங்க. இங்கிலீஷ்னாலே ஒரு பயமா இருந்தாங்க. ஸோ பை த எண்ட் நம்ம முடிக்கும் போது அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ், சில கிட்ஸ் எல்லாம் நல்லாவே தைரியமா வந்து பேசினாங்க. we all saw with our own eyes, right? ஸோ இது நிறைய ப்ராமிஸ் இருக்குது, நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் we are going to do it again. Almost similar format, same structure, same workflow, everything. பட் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா பண்றோம் அதே ஸ்கூல்ல. அந்த போன வருஷம் 9th grade கிட்ஸுக்கு மட்டும் பண்ணணும். ஒரு 20 கிட்ஸ் அந்த மாதிரி பண்ணோம். அதில் கொஞ்சம் ட்ராப் ஆஃப்லாம் இருந்தது. ஸோ இங்க இருந்து நிறைய நம்ம எஃபர்ட் போடுறதுனால நிறைய மேக்ஸிமம் கிட்ஸுக்கு நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் நம்ம ஆல் 4 grades பண்றோம். 6th, 7th, 8th, 9th இந்த 4 கிரேட்ல இருந்து பண்றோம். இதுல அவங்க ஸ்கூல்லயே கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஒரு 50 கிட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த 50 கிட்ஸை 2 பேட்சா பிரிச்சு 25-25 ஓகே, ஈச் பேட்ச்ல 25 பேர் ஆல்மோஸ்ட் ஆவரேஜா இருப்பாங்க. 2 பேட்சா பிரிச்சுட்டு அவங்கள ஆல்டர்னேட் டேஸ்ல வர சொல்ல போறோம். ஸோ மண்டே அண்ட் வென்ஸ்டே ஒரு இந்தியா டைமுக்கு, நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் நைட் வரும். இந்தியா டைமுக்கு மண்டே வென்ஸ்டே ஒரு பேட்ச், ஒரு குரூப் வரும். டியூஸ்டேஸ் அண்ட் தர்ஸ்டேஸ் இன்னொரு பேட்ச் வரும். ஃப்ரைடே எவ்ரிபடி வெல்கம். ஓகே, ஸோ எவ்ரிபடி gets to attend the class 3 times a week. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். அவங்க வருவாங்க காலைல, அவங்க இந்தியா டைம்ல 8 to 9 வருவாங்க. நம்ம டைம்ல அந்த 7:45 to 8:45 அந்த டைம்ல நம்ம மீட் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் செட்டிங் தான். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் செட்டிங்னால அவங்க வந்து ஜஸ்ட் ரெகுலரா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க. நம்ம ஆன்லைன்ல வந்து ஜாயின் பண்றோம். ஸோ நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட்ல டிஸ்பிளே ஆகும். அவங்க கிளாஸ் ரூம்ல 2 மைக் இருக்கு, அங்க நல்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, நல்ல ஒரு வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. ஸோ யூ கேன் சி ஆல் த கிட்ஸ் இன் எவ்ரிதிங். ஸோ பட் அவங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸ், ரைட்? நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஒர்க் ஃப்ளோ. நீங்க வாலண்டியர் பண்றீங்க அப்படின்னா எவ்ரிடே டிஃப்ரெண்ட் அடல்ட் டீச்சர்ஸ் வில் கம். ஓகே, ஸோ சண்டே நைட் ஒருத்தவங்க இருப்பாங்க, டியூஸ்டே நைட் இருப்பாங்க. அந்த மாதிரி டிபிக்கலி 1 or 2 people will come every weekday night. நீங்க டீம் வாலண்டியர்ஸ் வந்து உங்களுடைய அவைலபிலிட்டி பொறுத்து அசைன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ யூ கேன் கம் ஒன்ஸ் அ வீக் ஆர் ட்வைஸ் அ வீக் அந்த மாதிரி நீங்க வந்து வாலண்டியர் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஓவரால் திங். ஃப்ரம் தட் லெட் மீ ஹேண்ட் ஓவர் டு வினோதினி டீச்சர். அவங்க வந்து ஷீல் எக்ஸ்பிளைன் த சிலபஸ், நீங்க என்ன பண்ணணும், அடல்ட் டீச்சர்ஸ் என்ன பண்றீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓவர் டு யூ வினோதினி.
தேங்க்யூ கோட்டலிங்கோ, தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். அண்ட் நான் பிகின் பண்றதுக்கு முன்னாடியே தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஆல் த சைன்அப்ஸ். நீங்க இல்லைன்னா இது வந்து கண்டிப்பா இது சாத்தியமே கிடையாது. அடல்ட்ஸ்க்கும் சரி, அடல்ட் வாலண்டியர்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி. பிகாஸ் கோட்டலிங்கோ சார் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இட்ஸ் கம்ப்ளீட்லி ரன் ஆன் பேஸ்ட் ஆன் வாலண்டியர்ஸ், ரைட்? ஸோ எவ்வளோ முடியுமோ அதை தான் எங்களுக்கு வேணும். ஸோ யாரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க. அண்ட் வி ஆர் ஹாப்பி டு டேக் தம் ஆன் போர்ட். ஸோ வித் தட் நாங்கள் அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து வி டிசைன் கஸ்டம் சிலபஸ். நாங்கள் டிசைன் பண்ணது வந்து மேபி அரௌண்ட் 16 weeks அந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணோம். ஸோ வி டோன்ட் வாண்ட் த ட்ரெடிஷ்னல் சிலபஸ், ரைட்? அண்ட் இது எப்படின்னா பசங்களுக்கு வந்து அவங்க போக்கிலேயே போய் விளையாட்டுத்தனமா கொஞ்சம் நிறைய வீடியோஸ் காமிச்சு கேம்ஸ் விளையாடி நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ எடுத்தோன்னே வந்து முதல்ல வந்து நம்ம எல்லாருக்குமே அடல்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஊர்ல இருந்து நம்ம இங்க வரும்போது நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஜஸ்ட் டு என்ன சொல்றது, பப்ளிக் ஸ்பீக்கிங்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் ஹவ் ஃபெல்ட் தட். அண்ட் அதே மாதிரிதான் பசங்களுக்கும், அங்க இருக்கிற பசங்களுக்கு வந்து நிறைய பசங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பேஸ் லெவல்ல தான் இருக்க மாதிரி இருக்கு நாங்க பாக்குற வரைக்கும். ஸோ இந்த வருஷம் நம்ம போக போக தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிய போகுது. பட் ஏற்கனவே கிளெமெண்டன் ஒருத்தர் இருக்காரு அங்க வந்து இந்தியாவில் ஒரு டீச்சர் இருக்காரு. அவர் ஹி ஹஸ் ஆல்ரெடி அசிஸ்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ். அவரோட இது வந்து நிறைய வந்து பேசிக்கா தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பேஸ் லெவல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ த வே இட் ஒர்க்ஸ் இஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போதே இப்போ ஃபர்ஸ்ட் வீக் இப்போ நாளைக்கு வந்து இந்த செஷன், இந்த வருஷத்துக்கான கிக் ஆஃப் வந்து நாளைக்கு. அதை பிஃபோர் ஐ பிகின் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் தட் முடிஞ்ச வரைக்கும் யார் யார் வர முடியுமோ எல்லாருமே, ஈவன் இஃப் இட்ஸ் நாட் யோர் டே, ட்ரை டு கம் டுமாரோ. ஏன்னா நம்ம எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. நாளைக்கு கிக் ஆஃப்ல வந்து இட் வில் ஜஸ்ட் பி அ மீட் அண்ட் கிரீட். ஸோ ஒன்றும் பெருசா சிலபஸ்ல அதுவும் கிடையாது. நம்மளை பத்தி நம்ம சொல்லிட்டு பசங்களை கொஞ்சம் பேச வச்சு அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஏன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு ஐஸ் பிரேக்கர் தான் தேவை. அதை தான் நம்ம பண்ண போறோம் இந்த வாரம். இந்த வாரம் இருக்கிற 5 செஷன்லயுமே வந்து மோஸ்ட் லைக்லி ஐஸ் பிரேக்கர்ஸ் தான் இருக்க போகுது. 5 செஷன்னா சார் சொன்ன மாதிரி மண்டே வென்ஸ்டே ஒரு பேட்ச் வரும், டியூஸ்டே தர்ஸ்டே ஒரு பேட்ச் வரும். ஃப்ரைடே வந்து எல்லாருமே வந்துருவாங்க. போத் பேட்சஸ் வில் கம் ஆன் ஃப்ரைடே. ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரை அண்ட் ஆர்கனைஸ் என்னென்ன முடியுமோ ஐஸ் பிரேக்கர்ஸ் பண்ணிட்டு வி கேன் டூ சம் கேம்ஸ் ஆல்சோ. கேம்ஸ்க்கு வந்து நான் அப்புறம் கடைசியா வரேன். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ், ரைட்? நம்ம வீக் 1 அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா வீக் 2ல இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல we are going to start with review of alphabets, days of the week, months, phonics அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமா டாக்கிங் அபவுட் ஃபீலிங்ஸ், அப்புறம் ஆக்ஷன் வேர்ட்ஸ் பத்தி, அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, சைட் வேர்ட்ஸ், ப்ரோனவுன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து போறோம். ஒரு பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு we can't hit on every single point இல்லையா? ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு பேட்சை பாக்குறது வந்து 2 hours தான் பார்க்க முடியும் அட் த மேக்ஸ். ஏன்னா 3rd hour வந்து தட் வில் பி அ கேம் டே. ஃப்ரைடே வந்து இட்ஸ் மோர் லைக் ஃபன் ஃப்ரைடே. இங்க இருக்கிற கிட்ஸ்க்கும் ரிலேட் பண்ண முடியும். நம்ம ஃபன் ஃப்ரைடேனா நீங்க எல்லாம் ஸ்கூல்ல பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஃபன் ஃப்ரைடேவா இருக்க போகுது. ஸோ ஃப்ரைடேஸ்ல வந்து லெசன் நடக்காது. 4 days தான் வந்து ஆக்சுவல் லெசன்ஸ் நடக்கும். 4 daysல ஒரு பேட்ச்க்கு வந்து நம்மளுக்கு 2 நாள் ஆகுது. ஸோ இந்த 2 நாள் தான் வந்து 2 hours தான் வி ஹேவ். அந்த 2 hours கூட நம்ம லெட்ஸ் சிட் ஆன் சம் டாபிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஐடியா. அது எண்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த 3 மாசத்து எண்ட்ல வந்து பசங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண முடியும். நம்ம வந்து ஏன்னா we can have all these hopes, right? பட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கலா பார்த்தா பசங்க அப்படியே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸே இல்லாம பேசுவாங்களான்னா இல்ல. பட் நம்மளோட வேலை என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தைரியம் கொடுக்கறது. பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, லெட்ஸ் என்கரேஜ். நீங்க பேச பேசதான் வரப்போறது அப்படிங்கறத நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களோட அந்த ஐஸ உடைக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ நான் லாஸ்ட் இயர் எப்படி நடந்ததுன்னு சொல்றேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் இன்வைட் வந்திருக்கும். அண்ட் நான் எனக்குமே அது பிரச்சனையாச்சு. நான் வந்து நேற்றுக்கு தான் ரூபா கிட்ட ஆக்சுவலி கேட்டேன், எனக்கு அமிச்சிங்களா இல்லையா நீங்க லிங்க் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா என்னோடதுல வந்து ஸ்பேம் ஃபோல்டர்ல போயிருந்தது. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் ஃபார் தட் லிங்க். இருந்ததுன்னா அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து போய் சைன் அப் பண்ணிக்கோங்க. அந்த இன்வைட்ல வந்து போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அந்த இன்வைட் வரல அப்படின்னா ரூபா ஆண்டி கிட்ட சொல்லுங்க, ஷி வில் சென்ட் த இன்வைட் டு யூ. இது வந்து திஸ் கோஸ் டு ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்க எவ்ரி வீக் வந்து நான் டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் த டீச்சர்ஸ். ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி திங் வில் பி ரெடி. நான் போன வருஷத்தோட கூகுள் கிளாஸ் ரூம் நான் ஷேர் பண்ண போறேன் in a couple minutes. எப்படி இருக்க போகுதுன்னு பிஃபோர் யூ ஈவன் கம் டு த கிளாஸ் உங்களுக்கு எல்லாமே சிலபஸ்ல இருந்து அந்த வீக்குக்கான லெசன் பிளான் ஸ்லைட்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இட் வில் பி தேர் அட்லீஸ்ட் a few days before.
நீங்க வந்து அதுல போய் பார்த்துக்கலாம். போய் பார்த்து இந்த வாரம் நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போறோம், என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம். உங்களுக்கு அதுல ஒர்க் ஷீட்ஸ் வேணும்னா கூட அதுல எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுல. அதனால தட் இஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு சைன் அப் ஆன் த கூகுள் கிளாஸ் ரூம். அண்ட் பசங்களுக்கும் அதேதான். நீங்க வந்து அந்த கிளாஸ் ரூம்ல என்னென்ன இருக்கு, இப்ப வீக் 2 அப்படின்னா அந்த வீக் 2ல என்ன லெசன் நம்ம பண்ண போறோங்கிறதுக்கு பேஸ் பண்ணி நீங்க வந்து கேம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக. இது எப்படின்னா இட்ஸ் லைக் அ வின் ரைட். பசங்களுக்கு வந்து நம்ம அங்க இருக்கிற பசங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறோங்கிற மாதிரி இங்க வி நீட் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் டு இன்டராக்ட். இங்கேருந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குற மாதிரி. அப்கோர்ஸ் சில பசங்க நல்லாவே தமிழ் பேசுறீங்க, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா சில பேர் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தமிழ் தெரியும். பட் நம்மளுக்கும் அந்த தயக்கம் இருக்கும் இல்லையா? அந்த பசங்களுக்கு இங்கிலீஷ் பேசுற தயக்கம் இருக்க மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ் பேசுற தயக்கம் இருக்கும். ஸோ இது 2 சைட்லயுமே நம்ம அந்த ஐஸ் உடைக்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு ரொம்பவே தேவை. நான் வித் தட் பீங் செட் நான் வந்து என்னோட இதை ஷேர் பண்ண போறேன். லாஸ்ட் இயரோட இதை ஷேர் பண்ண போறேன். ஒரு செகண்ட் இருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட கிளாஸ் ரூம் கூகுள் கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். லாஸ்ட் இயர் இப்படிதான் இருந்தது. இட்ஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் இந்த வருஷத்துக்கு. பட் கோ ஹெட் அண்ட் ஜாயின் திஸ் இயர்ஸ் இன்வைட். ஓகே, இங்க வந்து இது வந்து டீச்சர்ஸ்க்கு மெயினா வாலண்டியர் லாக்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த உங்க கிளாஸ்ல வந்து யார் யார் வந்து வாலண்டியர் பண்றாங்களோ, ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் இருக்காங்களோ, இது வந்து ஐ எம் திங்கிங் ரூபா வில் அப்டேட் திஸ் வித் ஆல் த ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் நேம். அவங்க என்னன்னைக்கு வராங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க போடலாம். அதுல ஹவர்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். அதுக்கு நாங்க தனியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இந்த கிளாஸ் ரூம் இன்ஃபோல வந்து யூ வில் ஹேவ் த சிலபஸ் அண்ட் வேற என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும், என்ன பண்ணணுமோ, கூகுள் லிங்க்ல இருந்து கிளாஸ் லிங்க்ல இருந்து எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீக் 1 வீக் 2ன்னு போனோம்னா எவ்ரி வீக் யூ வில் ஹேவ் அ ஃபோல்டர் லைக் திஸ். இப்போ நான் வந்து வீக் 1 வந்து நாங்க லாஸ்ட் இயர் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வி டிட் ஆர் அசஸ்மெண்ட்ஸ். பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா என்ன பண்ணிட்டோம்னாக்க நம்மளுக்கு அந்த அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து அங்க கிளெமென்ஸ் சார் இந்தியால வந்து அவர் வந்து பண்ணிட்டாரு, அசஸ்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ வீக் 1 வந்து we are going to start with meet and greet. நான் இப்போ வீக் 2க்குள்ள போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. வீக் 2ல போய் பாத்தீங்கன்னாக்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வீக் 2ல வந்து யூ வில் ஹாவ் யோர் லெசன் பிளான் அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் நீங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்குக்கான என்னென்ன லெசன் பிளான் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு. இப்போ நீங்க நான் வந்து ஐம் கோயிங் டு ஷேர் தி கூகுள் கிளாஸ் ரூம் ஃப்ரம் திஸ் இயர் இட்செல்ஃப். நான் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் இது. லெட்ஸ் see if I can do it here. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க இப்போ வீக் 2ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க மெயின்லி ஃபார் டீச்சர்ஸ் ரைட். ஸோ வீக் 2 day 1 அப்படிங்கிறது வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே. வீக் 2 day 2ங்கிறது வந்து வென்ஸ்டே அண்ட் தர்ஸ்டே. ஸோ மண்டே வந்து வீக் 1 day 1 வரவங்களுக்கு வந்து வென்ஸ்டே வந்து day 2வா இருக்கும். ஸோ டியூஸ்டே வரவங்களுக்கு வந்து தர்ஸ்டே வந்து day 2வா இருக்கும். அண்ட் day 3ங்கிறது வந்து இட்ஸ் ஃப்ரைடே. திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி தான் ஒன்று காமிக்க போறீங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ day 1 பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் ரைட். இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து we are going to be starting with capital letters and small letters. அதுல வந்து இப்போ கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் அவங்க எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து we'll put this on screen and make them correct it also. அடுத்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா ஒரு phonics வீடியோ ஒன்று இருக்கு. So we can go over the video and then review it with the students. அதுக்கப்புறம் days of the week வந்து ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லிட்டு we can even make them write சும்மா simple questions. What day is today? What day is tomorrow? What day was yesterday? அந்த மாதிரி சும்மா சாம்பிள் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு. இந்த வருஷம் இதுதான் நம்ம பண்ணோம் லாஸ்ட் இயர். இதை நீங்க பண்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஏன்னா 20 பசங்க 25 பசங்க இருக்காங்க. டு மேக் தம் ஆல் டாக் எல்லாரையும் நம்ம பேச வச்சு பண்ணும்போது ஒரு 30 minutesக்கு மேலவே ஆயிடும் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து கொஞ்சம் கேம்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் நம்ம புதுசா ஒண்ணு என்ன பண்றோம் அப்படின்னா we are also going to have some reading session every day. ஏன்னா நம்மளோட கான்செப்டே இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் இல்லையா? பசங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் we are trying to give them more confidence to read. So வெறும் ஒரு ரொம்ப சிம்பிள் பேசேஜ் we are going to go by basic lexile level right, ஒரு ரீடிங் லெவல். ஏற்கனவே இங்க டீச் பண்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரீடிங் லெவல்ஸ் வந்து it starts from BRல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு பாட்டும் போகும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட் லெவல் அந்த மாதிரி இதுதான் பேசேஜஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா we can ask the kids to read the passage
அதுக்கப்புறம் நம்ம திரும்பி அதை படிக்கலாம், படிச்சு அவங்க எங்கெங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இது fill in the blanks மாதிரி பசங்களை வந்து வாலண்டியர் பண்ண சொல்லலாம். இதுதான் வந்து this is just a sample and this is subject to change. நான் இன்னைக்கு வந்து மெயினா நமக்கு எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்றது காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணேன். இதை முடிச்சுட்டு இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் we will only have like 10 or 15 minutes in the end. அதுல வந்து we can do games. பசங்க வந்து ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் கேம்ஸ் பண்றாங்கன்னா அந்த லிங்க் இங்க இருக்கும், ஆர் தி வாலண்டியர்ஸ் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் கேன் டேக் ஓவர். இதுல வந்து நான் பாக்குற வரைக்குமே இங்க தியா, சுஷ்மிதா இவங்கெல்லாம் போன வருஷம் நிறைய வந்திருந்தாங்க, நிறைய ரெகுலரா வந்திருந்தாங்க இவங்கெல்லாம். ஸோ தே டிட் a lot of games, and games வந்து இன்னும் கொஞ்சம் ரூபா கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, or these kids can take it up because they are already familiar with it. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். இது வந்து every week வந்து before the beginning of the week, Sunday-நாக்க at least by Friday this should be up there on Google Classroom. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. You can review this, and if you have any questions you can also ask us. I will make sure this is there. இன்னொரு இது என்னன்னா கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் காமிக்க நினைச்சது வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னாக்க யூ கேன் see day 1 day 2 அந்த மாதிரி இருக்கும். day 3ல வந்து so one other different thing that we are doing this time is போன வருஷம் வந்து we had journal writing every day. பசங்களை வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து the concept is நம்ம ரிசர்ச் எல்லாமே சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் எழுதினாதான் படிக்கிறதுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வரும். பசங்களுக்கு எழுதவே லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஜேர்னல் ரைட்டிங் எவ்ரிடே வச்சிருந்தோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் எவ்ரிடே, இப்போ போன வருஷம் வந்து மொத்தமாவே 20 to 25 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க. ஸோ கிளெமென்ட் சார் வந்து he will correct all those journal writing வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ I will also share that screen at the end. journal writing வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த வாரம் நம்ம என்ன படிச்சிருக்கோம், today I learned or this week I learned what I really like doing this week, playing games அந்த மாதிரி what did we like doing அப்படிங்கிறது இருக்கும். So let me go ahead and show that also. அதை வந்து இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம்னாக்க we are only doing that on Friday because நம்மளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால we are only doing that on Friday, not every day. Also Friday வந்து fun Friday இல்லையா வினோதினி? ஆமா, fun Friday. So I'm just sharing that slide now. So இதுல பாத்தீங்கன்னாக்க this will be the journal writing cue. இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம் போர்ட்ல. Today is what day is today. பசங்க வந்து எழுதுறதுக்காக நம்ம இங்க கொடுக்கலாம் brackets, பரவாயில்ல. I mean they can take it from here. This week I learned about, what did they learn about? In the week 2ல பாத்தீங்கன்னா phonics, days of the week, months of the year, seasons இதெல்லாம் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ நான் இது எல்லாத்தையுமே உள்ள போட்டிருக்கேன். பசங்களுக்கு வந்து எதை எழுதுறாங்களோ அவங்க வந்து எழுதலாம். பட் அப்படி எழுத தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு, ஹெல்ப் வேணுங்கிறவங்களுக்கு வந்து this is just a cue, இங்க இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் what was their favorite thing this week? Was it playing games with volunteers or was it spoken English? What was their favorite thing? So ரொம்ப சிம்பிள் தான், இதே ஃபார்மேட் தான் எவ்ரி வீக் போகும். ஜஸ்ட் தட் இந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மாறும். என்ன what did they learn and what was their favorite thing. நான் இதை கொடுத்தாலும் லாஸ்ட் இயர் வந்து சில பசங்க வந்து இதுல இருந்தே எடுத்து எழுதினாங்க, அண்ட் சில பசங்க வந்து they wrote it on their own, which is what we want. We want everyone to get there, but immediately அது நடக்க போறதுல கொஞ்சம் டைம் ஆக போகுது. So again நம்மளுக்கு அந்த பேஷன்ஸ் தான், every week we have to do this அப்படின்னு. So we will start off Fun Friday with this. This will take maybe the first 10 minutes. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா Fun Friday, ஃபுல்லா கேம்ஸ், வாலண்டியர் கேம்ஸ் அதுதான் இருக்கும் அதுல ஃப்ரைடே அன்னைக்கு. This is the actual structure. So teachers பொறுத்த வரைக்கும் you may not have to do any of the syllabus, right? எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கும் கூகுள் கிளாஸ் ரூம்ல. everything will be uploaded. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீக் என்ன, அடுத்த வீக் என்ன கவர் பண்ண போறோம், சண்டேல இருந்து என்ன கவர் பண்ண போறோங்கிறது by Friday you should have it in the Google Classroom. ஸோ உங்களுக்கு கேம்ஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And I would highly encourage the students also to go over the slides before coming to class. ஸோ போன வருஷம் நாங்க பார்த்த ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம், அண்ட் எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடைசியில ஐ திங்க் இட் வாஸ் சுஷ்மிதா, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், கல்பனா, ரூபா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சுஷ்மிதா தான் வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா? சுஷ்மிதாவா தியாவா யார் வரலன்னு தெரியல.
they actually called out and asked. அந்த பசங்க வந்து கேட்டாங்க எங்க அந்த அக்கா வரல அப்படின்ட்டு. அந்த ஒரு ரேப்போ அவ்வளோ அழகா வந்து பில்ட் ஆச்சு அது. அண்ட் எங்களுக்கே அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. என்னடா அது இந்த பசங்க இப்படி கேட்கறது அப்படின்னு. இல்ல இல்ல அவங்களால வர முடியல அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்ற மாதிரி இருந்தது கடைசியில. ஸோ தட் இஸ் சம்திங் தட் வி ரியலி என்ஜாய்ட். அண்ட் பசங்களுக்கு வந்து இட் இஸ் பிக் 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 திங். பிரதீஷ் கூட கேட்டாங்க இல்லையா? they listed out names. நம்ம வந்து நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம ஸ்கிரீன்ல, ஏன்னா அவங்க வந்து 25 பேர் ஒரே ஸ்கிரீன்ல பார்க்க போறாங்க நம்ம எல்லாரையும். நமக்கு தான் வந்து அவங்களுக்கு தெரியறதுன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பாக்ஸா தான் அதுல தெரிய போறோம். ஸோ ரூபா ஆண்டி சொன்ன மாதிரி தட் இஸ் ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட், ஆல் த மோர் ரீசன் வை யூ ஷுட் பி விசிபிள் ஆன் கேமரா. ஏன்னா பசங்க அந்த நேமை வச்சு உங்களை ரிலேட் பண்ணிக்கிறாங்க. they look up to you as mentors, right? இப்போ நீங்க வந்து இங்க இருக்கிற ஸ்கூல்ல மென்டார்ஸ் பாக்குற மாதிரி அவங்க வந்து உங்களை வந்து மென்டார்ஸ் தான் பாக்குறாங்க. So it's all the more important for you to have your screen on. So I think I have covered everything, Kotelango. Maybe just one thing add பண்றேன். லாஸ்ட் இயர் ஒண்ணு பண்ணோம். அந்த சண்டே வந்து யூஸ்வலி வந்து டீச்சர் டீச் பண்ணுவாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணி we shared that. So all the adult teachers found it very useful. ஸோ உங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா we can try this year also. எஸ்பெஷலி அவங்க புதுசா வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாரம் என்ன பண்றோம், அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆஃப் டீச்சிங், ரைட்? அது ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல போட்டோம் அப்படின்னா it can be very useful. So that's my recommendation. Yeah, we can definitely do that, Kotelango. I mean நம்ம அது ஆஃப்லைன் கூட பேசலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க நம்ம வாலண்டியர் சண்டே அன்னைக்குன்னு பேசணும். So I don't know how it's going to work, but we can definitely try that. So நான் இன்னும் ஒண்ணு என்ன சொல்ல நினைச்சேன், IXL. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம அந்த ஸ்டோரிஸ் படிக்கிற மாதிரி இன்னொரு நாளைக்கு வந்து IXL இருந்து வரும். IXLயும் வந்து again we have stories. So இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸ் வந்து it just goes on. இந்த ஒரு லெவல்லயும் வந்து there are multiple stories. ஒருவேளை வந்து பசங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, 5 minutesலயே இதை முடிச்சிடுறாங்க அப்படின்னா நீங்க இதை சப்மிட் பண்ண it goes to the next story. So அந்த லிங்க் வந்து உங்களுக்கு IXL லிங்க் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அதுல இருக்கும். அண்ட் IXL சைன் அப் வந்து ஏற்கனவே வந்து ரூபா கோட்டலுங்க வந்து அந்த இதுல கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வாட்ஸ்அப்லயே கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ யூ கைஸ் கேன் சைன் இன் டு இட் பிஃபோர் த கிளாஸ். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா உடனே உங்களுக்கு சைன் அப் கேட்கும். சைன் அப் பண்ணிட்டு யூ கேன் கோ இன் டு தீஸ் ஸ்டோரிஸ். ஸோ தட்ஸ் ஒன் திங். தி அதர் திங் தட் வி ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட்லி திஸ் இயர். I know it's a lot of information. I don't want anyone to be overwhelmed. Returning teachers, I think you would be aware of most of it, except for that IXL and story reading. It's the same. But Pudusa varavungalukku don't be overwhelmed. We are always here. Rupa, Kalpana and myself will always be the backup. We'll be there wherever you guys need help. Let us know. Okay. Hi everyone, I'm Rupa. So I see a lot of new faces and also old faces. Welcome all. So we are excited to have you on board. So my job வந்து kids உங்க teenagers வந்து guide பண்றது. So this year we want to do something different because நிறைய kids இருக்கிறீங்க. I want to have youth leads. ஸோ லாஸ்ட் இயர் பண்ண சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த வருஷம் நாங்கள் பிக் பண்ணி யூத் லீட்ஸ் மாதிரி பண்ணலான் இருக்கோம். ஐ வில் ஷேர் த லிஸ்ட் லேட்டர் ஆன். த யூத் லீடோடைய ஜாப் என்னன்னா அவங்களுக்கு கீழே செட் ஆஃப் நியூ வாலண்டியர்ஸ் அண்ட் ஓல்டு வாலண்டியர்ஸ் ஆர் whoever is available on that particular day. ஏன்னா நீங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து உங்களுடைய அவைலபிலிட்டியை வந்து சைன் பண்ணியிருக்கிறீங்க. I think one kid signed up for weekend. Unfortunately, we don't have availability for the weekend. அது வந்து எதுக்குன்னா கேம்ஸ் நீங்க தனிப்பட்ட முறையில பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் at the same time, if you want to have the real experience, I highly suggest you pick a weekday where you can directly involve with kids in India. So weekend வந்து நீங்க தனிப்பட்ட முறையில ஒர்க் பண்ற மாதிரி வரும். It won't be interactive. So please pick a day and make sure that the day you pick, you are available till the end of the program, which will be in November. Because we'll be meeting them till November. After that, we'll go hand it over to San Antonio team. So the youth lead position என்னன்னா உங்களுக்கு கீழே will assign you some kids and you have to guide them to come up with games
and also be prepared to take over the class in case adults are not here, or they finish their class early on. So you have to engage the kids. So the way this program works in 1 hour daily meet பண்ணுவோம், which will be all from Sundays to Thursdays, evening time 7:30 to 8:30, which will be like a zero period in India. Morning they come before school. So உங்களுக்கு எல்லாருக்கும் ஜீரோ பீரியட்னா என்னன்னு தெரியும். ஸோ அதே கான்செப்ட்ல அங்க வர சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்க வந்து 7:30க்கு லாகின் பண்ணுவோம் நைட் டைம், Sundays to Thursdays, which will be from Monday to Friday in India. And first half an hour of the class, adult volunteers will teach a concept. It can, Vinodini ma'am சொன்ன மாதிரி, it can be nouns or about or family or pronouns, some topic. We pick a topic from English and then we teach them. So first half an hour அப்படி இருக்கும். Second half an hour, the kids will engage with the kids in India here. So you guys will be conducting games and or having a jam session, which is like interacting with them. They will be asking you questions. So what are you required? You have to come prepared with the game or something to keep engaging with kids in India. So you have to come prepared. And then you should be prepared to switch on your camera, which we highly recommend. Also, try to interact with them as much as possible in Tamil and English also. So English la mattu pesna sometimes they cannot understand. So you have to repeat whatever you said with Tamil, in Tamil. அப்படி நீங்க தமிழ்ல பேசும்போது உங்களுடைய தமிழ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அங்க உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும். தே ஃபீல் கனெக்ஷன். இதுதான் உங்களுடைய பிரைமரி டாஸ்க். பட் அதர் தென் தட், வாட் சேலஞ்சஸ் வி ஹேவ் அப்படின்னு சொன்னா, இந்தியால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே ஸ்மூத்தா நடக்காது. நிறைய நாள் பவர் கட் ஆகும் ஆர் இன்டர்நெட் கட் ஆகும். ஸோ வி வில் அங்கிருந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம், அங்கிருந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா பவர் கட் ஆயிருக்கும். அது வந்து அவங்களாலையும் ஏர்லியா சொல்ல முடியாது. ஏன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணி 5 minutesல எல்லாம் இந்த லாஸ்ட் இயர் பவர் கட் ஆயிருக்கு, இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது தவிர அங்க நிறைய ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்க ஒரு செட் ஆஃப் ஹாலிடேஸ் எப்படி ஃபாலோ பண்ற மாதிரி இந்தியன் கேலண்டர், அகாடமிக் கேலண்டர்ல நிறைய ஹாலிடேஸ் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹாலிடேஸை வந்து அஹெட் அவங்க சொல்ல மாட்டாங்க. வி கேன் ஒன்லி ப்ரெடிக்ட் என்னையில இருக்கும். தீபாவளி ஹாலிடேஸ் இருக்கும், பட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியுது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கடைசி நிமிஷம் வராது. அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்புறம் வந்து 1 hour நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் கிட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற ப்ரோக்ராம்ஸ் அந்த டைம் நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் நடந்தது. ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது 4-5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அண்ட் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த அதர் கிட்ஸ் டு கம். ஸோ most of the days, or like I shouldn't say most of the days, so many days you won't even be getting a chance to participate. But this is how it works in India. So unfortunately, if one thing that you will learn is patience, lot of patience, and how to handle disappointments. Last year நாங்க வந்து 16 weeksக்கு நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம், but we were able to complete only 10 to 12, if I'm right. Maybe I'm wrong, but that's what I remember. 10 to 12 weeks of syllabus தான் எங்களால கவர் பண்ண முடிஞ்சது. மிச்ச வாரம் we lost is because of power cuts, internet failures, sports day, holidays, அப்புறம் இந்த கிட்ஸ் நாட் ஷோயிங் அப் ஆன் டைம். இதெல்லாம்னால எங்களுடைய சிலபஸை ஒவ்வொரு விதமா தள்ளி போய் கடைசியில 10 to 12 weeks தான் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட் இயர் உள்ள கிட்ஸ் நிறைய பேரு they came every day, but some of them did not get a chance at all. Maybe once a week then they will get a chance because of for the reasons I said above. So I request all the kids to keep this in mind and come to the class. But we also want you to come prepared, because there were some beautiful moments where we said ask the kids to talk, and அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து பிக்கஸ்ட் சக்சஸா இருந்தது இந்த கிட்ஸ் இன்டராக்ஷன் தான். the way they conducted games, அது வந்து இந்தியன் கிட்ஸை வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சரா இருந்து they enjoyed the process. And the end of the program we asked those kids in India, what was the best thing you liked? Everybody unanimously said games and interaction with kids here. So you will be the highlight of the program. So please come prepared. So after this, I will contact each of the team leads, and then I'll assign you task. Probably we'll have a meeting with all of you, and I'll explain to you what are the things that I expect from you. And you can guide the kids who are coming in new kids, and you guide pandalam.
So this is all I had to say. Is there any questions you have, or Vinodini, after you finish, maybe I can answer any questions. Just quickly, Rupa. So in the workshop, there is a battery. So we installed inverter in the classroom there. So hopefully, அந்த அளவுக்கு அந்த பவர் கட் இஷ்யூஸ் இருக்காது நினைக்கிறேன். It was, as Rupa சொன்ன மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் வந்து கிளாஸ் ரூம் எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. அண்ட் வி ஆல்சோ அப்கிரேடட் த இன்டர்நெட் ஸ்பீட். லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்டட்டரிங் இஷ்யூஸ்லாம் இருந்தது. இந்த வாட்டி தி அப்கிரேடட் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 100 MB ஐ திங்க். ஸோ இட் ஷுட் பி சஃபிஷியன்ட். ஸோ அந்த சில ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்லாம் கம்மியாகும். பட் அகெயின் ஐ நெவர் நோ, ரைட்? எவ்ரி டே இஸ் டிஃப்ரெண்ட். Things can be out of control. Rupa சொன்ன மாதிரி we had to have a lot of patience, right? But it's a real time. That's the beautiful part and also the challenging part. So everybody needs to cooperate and we'll do our best. One more thing, this year ஒரு சேஞ்ச், இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து 9th grade மட்டும்தான் பண்ணோம். இந்த வாட்டி we are asking kids from 6th grade onwards to come. So 6th to 9th grade இருப்பாங்க. So when you prepare games, keep that in mind also. So don't just because we are 9th grade, don't think they can match your level, because yes, they are talented, but with terms of knowledge in English, they can be a little bit below their grade level. So ella 6th to 9th grade cover பண்ற மாதிரி நீங்க games லாம் கொண்டு வந்தீங்கன்னா it will be nice. And one other possibility வந்து maybe down the line, not right now, one-on-one interaction பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. பட் we are not there yet. அதுக்கு வந்து நிறைய கிட்ஸ், இங்க கிட்ஸ் நிறைய அவைலபிளா இருந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்ற ஒரு இதுக்காக we are thinking of having a one-on-one interaction with the kids. பட் என்னன்னா அதுக்கு அங்க சிஸ்டம் செட் பண்ணணும், கேமரா செட் பண்ணணும், அந்த மாதிரி லாஜிஸ்டிக் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது ஒண்ணு பண்ணுச்சுன்னா maybe once we can pick a few kids from here and you can teach them some comprehension skills or whatnot. So we'll keep that posted later on. இதை தவிர ஐ தாட் மேபி லாஸ்ட் இயர் வந்து டீன் வாலண்டியர்ஸ், நீங்க யாராவது பிரேவா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது லாஸ்ட் இயர்? நீங்க அந்த கேம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தீங்க இல்லையா, என்ன பண்ணீங்க அதை சொன்னீங்கன்னா இந்த வருஷம் வரவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். Shamikta, do you want to go? But you have to turn your camera on. இப்ப கொஞ்சம் கேமரா ஆன் பண்ண முடியாது, டிராவல்ல இருக்கேன் நானு. Okay. But you can share one or two words. Yeah, so I really enjoyed like conducting the games and stuff. I mean, ரொம்ப பெரிய கேம்ஸா கூட இருக்க தேவையில்ல. Doesn't need to be complicated. Can be just simple and ஒரு I think 10 minutes இருந்தா போதும். And I just என்னோட ஃபேவரட் பார்ட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி it was interacting with the kids. அது எப்பவுமே ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க லைக் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ யா. Any other team? Thank you, Shamikta. Shamikta? Yeah. Come on, Dia, do it. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப ஃபன்னா இருந்தது சுஷ்மிதா சொன்ன மாதிரி. ஆனா நான் டீம் வாலண்டியர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஏன்னா எல்லாருமே நிறைய ஐடியாஸ் போட்டு எல்லாம் எப்படி கேம்ஸ் ரொம்ப ஃபன்னா ஆக்க முடியும்னு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணும்போது எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஃபன். அந்த இங்கிலீஷு கூட கொஸ்டின்ஸ் கேட்காம நம்ம எப்படி இருக்கோம், நீ என்ன பண்ற, என்ன பின்னாடி உன் பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஃபன்னா கொஸ்டின்ஸ் கூட கேட்டாங்க. So you don't have to just be teaching English. You can also have a little bit fun just getting to know the students also. And I think it creates a very fun bond. Thank you, Dia. Tanisha Tanga. Shushmita, you go ahead, then Tanisha will come. Shushmita. Yeah. For me, rombo sandoshma irundhu because I loved just having the one-on-one conversations and learning more about the students individually. And if any tips I could say is the games parichya, we can always put it in, you can use the different apps and websites. You can use it on quizzes or Google Slides, and then also you can look at what I did is I always looked at the lecture slides, what the teachers are instructing the kids. And then I took all the examples and found similar examples online, did more research on that. And adada, the game report. So then it's more exactly the same format. The kids are used to it. They can exactly understand what they're doing. So
yeah, அதுதான் என்னோட tips. Tanisha, are you here? Thank you, Sushmita. Tanisha? இருக்கேன் ஆண்டி. சொல்லுமா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஐ தாட் வாஸ் ரியலி ஃபன். நான் போன வருஷம் இந்தியாவில் இருந்தேன். ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து அந்த கேம்லாம் டிசைன் பண்ணுறது தான். ஏன்னா வந்து அப்போ இந்தியாவில் இருக்கும்போது என் கசின்ஸ்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. பக்கத்துல இருந்து இந்த கேம்லாம் என்ன பண்ணுற அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கும் போது நானும் அவங்க கூட டிசைன் பண்ணுவேன்னா, ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு கிடைச்சிது. அண்ட் தென் யா இட் வாஸ் சூப்பர் ஃபன். அந்த கிட்ஸும் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க அந்த கேம்ஸ்லாம். Thank you. Yeah. Any These are boy volunteers? Pritesh irkana? Pritesh இருக்கான். ஆனா சைலண்டா இருக்கான். He was the only boy who signed up for spoken English last year, but he became a big hit. Pritesh? He was a hero for that. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு. அப்புறம் அந்த கேம்லாம் கிரியேட் பண்றதுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து தனுஷகுடியும் நான் இந்தியாவில தான் இருந்தேன். சொன்ன மாதிரி கசின்ஸும் வந்து இது ஆட் பண்ணலாமா அது ஆட் பண்ணலாமான்ட்டு இருக்கும். அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்க வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது உண்மையாவே தெரியுது எவ்வளவு கஷ்டத்துல வந்து படிக்கிறாங்கன்ட்டு. ஆனா வந்து அவங்களும் வந்து அந்த என்தூசியாசம் வந்துச்சு. நான் வந்து இந்த புது லாங்குவேஜ் நான் லேர்ன் பண்ணிக்கணும்ட்டு அந்த படிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப என்தூசியாசமா இருக்கு. Thank you, Pritesh. அடுத்து வாசன் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு வாசன் லெஃப்ட் த மீட்டிங் வந்துச்சு. பிகாஸ் வாசன் கூட நிறைய வாசன் கூப்பிடலான்னு சொல்லி நினைக்கும் போது வாசன் லெஃப்ட் வெளியில போயிட்டாங்க. இருங்க, நான் அவனை கனெக்ட் பண்ண சொல்றேன். I'll try to connect him. அவன் பேசுறதுதான் உங்களுக்கு தெரியுமே ரூபா. ஒரு நிமிஷம் இருங்க, ட்ரை பண்றேன். இன்ஃபேக்ட் சில பசங்களை எல்லாம் வந்து கேள்வி கூட கேட்டாங்க. இங்க இருக்கிற பசங்களை இன்னுமா ஹோம்ஒர்க் பண்றீங்க நீங்க, மணி 9 o'clock ஆச்சுன்னு கூட கேட்டாங்க. சீக்கிரம் பண்ண மாட்டீங்களா அப்படின்லாம். ஐ டோன்ட் நோ which batch it was, பட் யார் இருந்தாங்க அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இல்லை. வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கூட கேட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரைட்? இட்ஸ் நாட் லைக் எப்பவுமே லெசன் பண்றதுக்காக இல்லை. anything that we speak, anything that we interact, that's what we want. That's what we want to encourage. பசங்க நிறைய கேள்வி கேட்டாங்க அந்த மாதிரிலாம். So they were very curious. Yes, Watson வந்து he joined later on, but he was games conduct பண்றத விட he was interacting with kids more. So அவனை வந்து தமிழ்ல பேச வச்சாங்க and he got drilled with a lot of questions, most of them repetitive questions, and Watson actually spoke. He was very patient and he spoke. It was actually funny to watch him speak with such a patience, because I can also see him getting impatient, but he was trying really hard and that helped a lot. But it was a nice experience. When we went in person, that's when they said, what about that Anna? And they were asking about Pritesh also. What about that Anna? Why is he not here? And I said, no, they're all in US. We just came by us. So it was just a beautiful moment. Experience I want to share. Divya, if he's ready, he can step in. Yeah. இருக்கான் ரூபா, பேசு. Vasan, can you turn on your camera, say a few words, and then I can take over. Yeah, it was really fun. It was மற்றவங்களோட பேசுறதுக்கு நல்லா இருந்தது. அந்த பசங்க வந்து நல்லா இன்டராக்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேம்ஸும் பண்ண வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா அந்த வந்து பசங்க எப்பயுமே ஒரு மாதிரி அந்த என்தூசியாசமோட வந்து விளையாடுவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த குரூப் ஆண்டி சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்கறது வந்து ஒரு ஃபன்னா இருக்கும் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம். ஸோ yeah, so அது வந்து என்ஜாயபிளா இருந்தது. Thank you, Vasan. Thank you so much. Rupa, I want to add in the இது. So technically என்ன ஆச்சுன்னா, அவங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாங்க, வாசன் தமிழ்ல பேச ஆரம்பிச்சான். Correct. It was vice versa, right? So that was really fun. Vasan I mean, it's not that he's not fluent in Tamil, but still it was really fun to watch that moments. Right. Fun Fridays appo. Yes. So last year panna adult volunteers maybe 30 seconds each konja sonningna, then I can finish off with just yaar yarku enna naal abindradha vandu and schedule I can share. So it's yeah, thank you. Anybody wants to go first? Adult volunteers last year pannavanga. I can go first. Sure. So நான் வந்து சண்டேஸ்ல பண்ணிருந்தேன் லாஸ்ட் டே பண்ணும்போது. I will start off the session as Kuttalang already shared.
ஸோ பசங்க வந்து சில கேள்விங்கள்லாம் கேட்கும்போது இப்போ சீசன்ஸ் பத்தி ஃபேமிலி பத்திலாம் கேட்கும்போது வந்து ஐ திங்க் கல்பனா வாஸ் தேர் இன் ஒன் ஆஃப் தி செஷன்ஸ் வேர் நாங்கள் 2 பேரும் கூகுள் பண்ணியிருந்தோம் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரிலாம் எங்களை கேட்டுலாம் நிறைய திணறடிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத கேள்வியில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஐ மீன் வாட் மைட் பி வெரி சிம்பிள் ஃபார் அஸ் ஆர் வாட் வி டேக் ஃபார் கிராண்டட், தே ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அபவுட் இட். ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி யோசிப்போம் இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு. பிளானட்ஸ் பத்தியோ ஏதோ பத்தி கல்பனா வந்து ஷி ஹேட் டு ரீசர்ச். நான் பேசினே இருக்கும்போது கல்பனா சைட்ல மெசேஜ் போச்சு, ஓகே இதை பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டுன்னு. நான் வெயிட் பண்ணுங்கப்பா கொஞ்சம் பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வி கேம் பேக் வித் ஆன்சர்ஸ். அந்த மாதிரி எல்லாமே பசங்க பண்ணாங்க. இட் வாஸ் ரியலி ஃபன். அந்த பசங்க வந்து முடிச்சுட்டு வந்து ஒரு செஷன் முடிச்சுட்டு when they look at you, when they smile, அந்த ஒரு லைட் பல்ப் போற மொமெண்ட் இருக்கும் தெரியுமா, that was very rewarding. Thank you, Vandavani. Anyone else? Hi. Yeah. Go Yeah. ahead, Kalpana, please. அவங்க சொன்னதுதான் நானும் கண்டினியூ பண்ண போறேன். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை என்னன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். சில பேர் அதுலயும் சில பேர் வந்து எக்ஸப்ஷனா இருப்பாங்க, நம்ம அதை எதிர்பார்க்கவே மாட்டோம். அவங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க அதை வந்து பிளேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, நாட் எவ்ரிபடி ரொம்ப லோவரா இங்கிலீஷ்ல இருப்பாங்கல்ல. சில பேர் அவங்களோட எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த சேலஞ்சஸ் தே ஃபேஸ், எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க அந்த பிள்ளைங்கன்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா என் பொண்ணு வந்து பக்கத்துல உட்காருவா, ஆல்மோஸ்ட் பாதி கிளாஸ்க்கு வந்து உட்காருவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே சம்டைம் அவளும் இன்டராக்ட் பண்ணிருக்கா. தே வர் வெரி கியூரியஸ் டு லேர்ன். அதே சமயத்துல அந்த பிள்ளைங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ், சாப்பிட்றதுல இருந்து, நான் சொல்றது வந்து அவங்களோட ஃபுட்ல இருந்து தே ஃபேஸ் சேலஞ்ச். நிறைய பேர் கம்யூட்டிங் டு ஸ்கூல் இஸ் அ சேலஞ்ச். அதையும் மீறி சில மழை காலத்துல நீங்க நம்பவே மாட்டீங்க, மழை காலத்துல தே கேம். ஒரு செஷன் எனக்கு மிஸ்டர் கொட்டலங்க இருந்தாரு நினைக்கிறேன், தே கேம் ட்ரென்ச்ட், ஞாபகம் இருக்குங்களா? நிறைய பேர் நனைஞ்சிட்டு கிளாஸ்க்கு வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரியலா எனக்கு அன்னைக்கு நைட்ல என்னால, ஏன்னா அது அந்த ஆர்வம், அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணோன்ற போது ஐ ஃபீல் சோ ஹாப்பி. அந்த ஆர்வத்துக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து சொன்ன மாதிரி நம்ம பக்கத்துல ஒரு சைட்ல இன்னொரு இது பண்ணணும். சில பேர் வந்து ரொம்ப ஆர்வமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் மட்டும் தான் அவங்களுக்கு சின்ன பிரச்சனை, மத்தபடி நாலேஜ் வைஸ் தே ஆர் நல்லா சூப்பர். அந்த சேலஞ்சுக்கும் எதிர்கொண்டுதான் நீங்க வரணும். Thank you, Kalpana. Karthika, would you like to go ahead? Yeah, sure, Rupa. Thank you. Yeah, and I want to say some few words for the adult volunteers, new adult volunteers. சண்டே வந்து வினோதினி எடுப்பாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி கொட்டிலியன் சார் போட்டுடுவார். நீங்க அந்த வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிட்டு வந்தாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் எடுத்து முடிச்சிடலாம். அதனால பயப்படவே தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணணும் என்ன எடுக்கணும்னு கிளியரா அவங்க கிளாஸ் எடுத்திருப்பாங்க, வீடியோ பார்த்தாலே போதும் நமக்கு. அப்புறம் வந்து நான் நிறைய டீச் பண்ணிருக்கேன், இந்தியாலையும் டீச் பண்ணியிருக்கேன், இங்கேயும் டீச் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட். கிட்ஸும் நம்ம கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க. நம்மளும் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்ஸும் அங்க இருந்து இன்புட் கொடுக்குறாங்க. தட்ஸ் த சர்ப்ரைசிங் திங். எவ்ரி டே வாஸ் a new learning for me too. Yeah, that's it. Thank you, Karthika. Anyone else? Gayatri? Sorry, Geeta. Rupa. Hi Pasangla, I'm Geeta. So நான் வந்து I was handling this Fun Friday part. ஓகேவா, அன்னைக்கு தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. பட் that was the most successful இதுன்னு சொல்லுவேன் நான். பசங்க என்ஜாய் டு த கோர். ஓகேவா, ஸோ அவங்க they look forward to that Fun Friday. அது ஒரு பிக் மோட்டிவேஷன் அவங்க இந்த கிளாஸ் வர்றதுக்கே. ஸோ எவ்ரி கேம் தட் யூ டிசைன் அவங்களுக்கு பிடிக்கும். Sometimes you have to have backup ideas to have the impromptu sessions. ஏன்னா இப்போ ஒரு ரொட்டீனா இப்போ நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ் விஜய் டிவில வர மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோம் வச்சுக்கோயே, they'll know okay this is what will come. Impromptu sessions லாம் பண்ணும்போது they start liking all that. So come up with some impromptu games also. They will definitely love it. Fun Friday nijamave it was the best part of the whole thing. Thank you. Divya, do you want to say a few words? Yeah.
ஹாய். எல்லாரும் சொன்னது தான் நான் அக்னாலேஜ் பண்ண போறேன். நான் வந்து ஒரு செஷன் வந்து ஆக்சுவலா நான் பேக்கப் டீச்சரா தான் இருந்தேன். ஒரு தடவை ஐ ஹேட் டு ஹேண்டில் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கிரியேட்டிவ் ஆகி நான் சின்ன வயசுல ஏதோ ஒரு 8th 9th படிக்கிறப்ப நான் அட்டன் பண்ண ஒரு காம்படிஷன் எனக்கு ஞாபகம் வந்து அப்ப இன்ஸ்டன்டேனியஸா அந்த பசங்களுக்கு இட்ஸ் கால் ஜாம் ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்ல ஒரு டாபிக் கொடுத்து சும்மா ஒரு சென்டென்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரூபா என் கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்தோம். பட் இங்கிலீஷே பேசவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பசங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு பேசினாங்க. வி வர் ரியலி சர்ப்ரைஸ். அப்பதான் தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இந்த திரியை தூண்டி விடுறதுக்கு ஒரு இது வேணும். எவ்ரிபடி ஹாவ் த திங் பட் தேர் ஷுட் பி சம்படி டு கிண்டில் தட்ன்ற மாதிரி தான். நம்ம வந்து கொஞ்சம் அவங்களோட ஆர்வத்தை தூண்டி விட்டோம்னா கத்துக்கிறதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. அததான் நம்ம இங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். சோ நம்ம அதை கொடுக்கும் போது நீங்க அந்த அவுட்புட் பார்க்கும்போது கல்பனா சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் பாருங்க. அது வந்து எங்கேயுமே கிடைக்காது. தட் வாஸ் ரியலி லைக் அமேசிங் திங். ஸோ ப்ளீஸ் வாங்க. வினோதினி இருக்காங்க, என்னனாலும் யூ கேன் டிபெண்ட் ஆன் ஹர் எனி டைம். ரூபா இஸ் ஆல்வேஸ் அ பேக்கப். வரலையா ரூபா கால் பண்ணீங்கன்னா ரூபா வில் பி தேர் இன் த கால். சார் இருக்காரு. ஸோ ப்ளீஸ் அடல்ட் வாலண்டியர்ஸ் டோன்ட் கெட் என்ன இப்படி ரொம்ப நிறைய எல்லாம் சொல்றோம்லாம் யோசிக்காதீங்க. இட் இஸ் ரியலி ஃபன். நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் நீங்க வி வில் லுக் ஃபார்வர்ட் ஃபார் த டே. நம்ம டே எப்ப வரும், நம்ம வந்து எப்ப அந்த செஷனை கண்டக்ட் பண்ணுவோம்னு பசங்களை விட நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பசங்களோட நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கும் வந்து ஒரு நல்ல இது இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாங்க. அண்ட் டீம்ஸ் தே டிட் அ கிரேட் ஜாப் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷமும் நிறைய சைன் அப்ஸ் இருக்கு. ஸோ வி ஹோப் டு ஒரு மிஷனா பண்றோம். இதுக்கான ரிசல்ட் வந்து we'll all share and get it together. Thank you.